VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி விசாரணை போயிட்டு இப்போ நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம். அதுல நடந்த அந்த பிரச்சனைக்கு உண்டான முழுமையான விசாரணை கண்டிப்பாக கரூர் விஷயம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருக்கு. 41 பேர் கருமா வேலை செஞ்சிருக்கு. திமுக பாத்தீங்கன்னா பிஞ்சி குளத்தோட சாபத்தில் ஆட்சியை இழந்திருக்கு. கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி மலர்ந்திருக்கு. இதுக்கான நீதி விசாரணை போட்டு இதுல யார் குற்றவாளிகளோ அவர்கள் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். இது தொடர்ச்சியா நான் சொல்றேன் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க மதுரை மத்தி பெரிய நட்சத்திர தொகுதியெல்லாம் சொன்னாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஜாம்பவான்கள் நிக்கிறாங்கன்னாங்க. 2 மலை உடைஞ்சா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஊற்று அடிக்கும். நான் தான் சொன்னேன், இது விஜய் சார் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு பிடிஆர் முகம் பிரம்மாண்ட முகம் சொன்னா, சுந்தர்சி முகம் பிரம்மாண்ட முகம் சொன்னா, இதுல விஜய் அவர்கள் சார் முகம் தான் இந்தியா முழுக்க ஒரு பிரம்மாண்ட முகம் பார்க்கப்படுது. முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஒரு நல்லாட்சி தருவார்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கான வெற்றியா நான் பாக்குறேன். சார் ஏதாவது சார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் விஜயின் ஃபேக்டர் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட நீங்க பண்ண பிரச்சாரம் பெரிய அளவுக்கு எடுப்பலன்னு இது முழுக்க சார் என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன். சிவன் சொத்து கொலநாசம் 41 பேர் கருமா வேலை செஞ்சிருக்கு. 41 பேர் கரூர்ல என்ன நடந்தது, அது யார் செஞ்சா, இதுக்கு திமுக காரணமா இல்லையா, அதோன்படி வெளிப்பாடுதான் அந்த பிஞ்சி குழந்தைங்க சார். அந்த தாய்மார்க, அந்த குழந்தைங்க, அவங்க வீட்டு பெண்மணிங்க, அவங்களோட சாபம் இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா அகல பாகாதெல்லாம் தள்ளி போயிருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி இருக்கு. இது மிகப்பெரிய கருமா வேலை செஞ்சிருக்கு. அதான் நான் சொல்றேன், மக்கள் மன்றத்தில் விஜில் புரட்சி நடந்திருக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? அதான் நீங்க அதான் சொல்றேன் சார். நீங்க என்னதான் கருத்து கணிப்புகள், அது கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பா இருந்தது. இது இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் சார். திமுக பாத்தீங்கன்னா தொடர் தோல்வி. இந்த மரியாதைக்குரிய தமிழக வெற்றிகளாக ஆட்சி மலர்ந்துருச்சா இல்லையா? எப்படி 13 வருஷம் வனவாசம் போனாங்க, எப்படி 2011 2016 வனவாசம் போனாங்க. இதுக்கப்புறமா 20 வருஷம் திமுக வனவாசம் போகுது தமிழ்நாட்டில். அதான் விஜய் புரட்சி. அதான் சார் ஸ்டாலின் தோத்துருக்காருன்னா 5 வருஷம் ஆச்சு, மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. 41 பேர் கொன்னதுக்கு திமுக காரணம். மக்கள் பாக்குறாங்க விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பாதிப்பு. இன்னைக்கு விஜய் சாரை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சார் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியை வலுவா ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. மதுரை மத்திய தொகுதிக்கு மக்களான தேவையை நாங்க தேர்தல் வாக்குறுதியை மக்களுக்கு எடுத்து எடுத்திருக்கிறோம். அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ முழுமையாக அத்தியாவசிய தேவையை கண்டிப்பா நிறைவேற்றும். தலைமை முடிவு செய்யும் சார். விஜய் அவர்கள் முடிவு செய்வார். திரும்ப கையில் VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.